ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் கிள்ளி போட்ட சாம்பார் சொல்லித்தரேங்க. நான் இப்போது 1/4 கிலோ பருப்பு வேவிச்சு வச்சுருக்கேன். இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகு இதெல்லாம் நான் அதில் போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, 3 பச்சை மிளகு, காஞ்ச மிளகு, எண்ணெய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, ஜீரகம், கடுகு, உளுந்து, தேவையான உப்பு, பெருங்காயம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ தேவையான எண்ணெயை ஊற்றுறேன். இப்போ நான் கடுகு போடுறேன். உளுந்து, ஜீரகம், காஞ்ச மிளகா, இப்போ கடுகு வெடிஞ்சாச்சு. இப்போ நான் 3 பச்சை மிளகா போடுறேன். 7-8 பூண்டு போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ நான் வெங்காயம் போடுறேன். உப்பு, வெங்காயம் முறியுது, கொஞ்சம் உப்பு போடுறேன். இது வதங்கியாச்சு, ப்ரௌன் ஆகிடுது வெங்காயம். நான் இப்போ தக்காளி போடுறேன். ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேங்க. இந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கலரி விடுங்க. நல்லா வதங்கணும். இது மூடி போட்டு வச்சுருங்க கொஞ்சம், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேங்க. சாம்பார் பொடி சொல்ல மறந்துட்டேங்க. அதுதான் சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் பொடி கொஞ்சமாக போடுங்க. அது உங்கள் விருப்பம், காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட விருப்பம் நீங்கள் போடுறது. டீ கொஞ்சம் சின்னது பண்ணிங்க. அடுத்தது மிளகா பொடி நான் கொஞ்சம் போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எடுத்து வச்ச பருப்பு வேவிச்சதை அதை போடுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி,
நான் ஒரு அரை ஸ்பூன் அஜினாமோட்டோ போடுறேங்க. நல்லா டேஸ்டிங்காக இருக்கும். இப்போ நான் மூடி போடுறேங்க. இது நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததும் நான் இதை ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். சிம்பிளான சாம்பாருங்க இது. நல்லா இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ இதை பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இதை நான் இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சொல்லுங்கள்.